ஹாய், இது சண்டே ஆஃப்டர்நூன் எடுத்த கிளிப்பிங்ஸு. ஸோ சண்டே ஆஸ் யூஷுவல் டே மாதிரி போச்சு. லன்ச்லாம் முடிச்சுட்டு, பட் சண்டே நைட் என்ன ஆச்சு அப்படின்னா, என் பையனுக்கு லைட்டாக ஃபீவர் வர ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு 2 டேஸ் மண்டே அண்ட் டியூஸ்டே வந்து எனக்கு ஹாஸ்பிட்டலில் தான் போச்சு. மண்டே வந்து மார்னிங் ஃபீவர் இருந்ததுன்னு ஒரு 6க்குலாம் மருந்து கொடுத்தேன். அகைன் 10க்குலாம் அவனுக்கு திருப்பி டெம்பரேச்சர் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. திருப்பி மருந்து கொடுத்தேன். பட் 10க்கே மேலே படுத்துட்டு இருந்தவொடனே பெட்டில் படுக்க வைக்கலான்னா சீசர் வர ஆரம்பிச்சிருச்சு. அவனுக்கு இது செகண்ட் டைம் சீசர் வருது. ஸோ உடனே ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டோம். பட் என்னென்னா செகண்ட் டைம் வருது, இது ஃபீவர்னால இருக்கா இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளட் டெஸ்ட்டு, பிரெயின் இசிஜி எல்லாம் எடுத்தாங்க. ஸோ இப்போ எல்லாமே நார்மல்னு சொல்லிட்டாங்க. பட் என்னென்னா ஃபீவர் வரும்போது டெம்பரேச்சர் ஹை ஆகாமல் பார்த்துக்கோங்க. வார்ம் வாட்டர் வச்சு தொடச்சி விடுங்க. ரொம்ப கோல்டாகவும் துடைக்கக்கூடாது. குடிக்கிற அளவுக்கு வார்மாக இருக்கிற வாட்டர் வச்சு உடம்பு ஃபுல்லாக தொடச்சி விட்டிங்கன்னா டெம்பரேச்சர் உடனே கூல் டவுன் ஆகும். நீங்கள் மருந்து கொடுத்தா கூட சம்டைம்ஸ் அது ஒர்க் ஆக 1 to 2 hours ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸு. ஸோ நான் இதை ஒரு அவேர்னஸ்க்காக தான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா ஒரு சிலர் வந்துட்டு 1 டேயில் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் டெம்பரேச்சர் 1 hour கொஞ்சம் செக் பண்ணுங்கள். வார்ம் வாட்டர் வச்சு தொடச்சி விடுங்க. நல்லா பார்த்துக்கோங்க. ஹாப்பி லிவிங்.